முருகுமாறன் நிறைய விஷயங்களை கலைராஜன் அண்ணன் முன் வச்சிருந்தாரு. உங்க பதில் சொல்லலாம். அண்ணன் திரு வி.பி. கலைராஜன் அவர்கள் கேட்டார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இருந்த அதிமுக இன்று இல்லை என்று அவர் சொன்னார். அது 100% உண்மை. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா இருந்தபோது அண்ணன் வி.பி. கலைராஜன் அதிமுகவில் இருந்தார். இன்றைக்கே அவர் அதிமுகவில் இல்லை. இவர்கள் இருவரும் இருக்கின்ற போது ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தார். இன்றைக்கு அவர்கள் இல்லை. எனவே அவர் சொல்லுகின்ற கருத்து என்பது உண்மைதான். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரையில் அன்றைக்கு கரூர் மாவட்டத்திற்கு அவர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்தார். மணல் கடத்தல் மாஃபியாவுடைய தலைவர் செந்தில் பாலாஜி என்று சொன்னார். இவர்கிட்ட கெடுக்க முதலமைச்சர் ரேசில இருந்தார் என்று சொன்னார். இன்றைக்கு அதிமுகவில் இருந்தால் அவர் சமூக விரோதி என்றும், திமுகவில் இணைந்தால் அவர்களை மனித புனிதர்கள் என்றும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அரவணைக்கிறார். ஆனால் வி.பி. கலைராஜன் அண்ணனை பற்றி தமிழகத்தின் முதலமைச்சர் எந்த இடத்திலும் எந்த கருத்தும் சொல்லவில்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பற்றி வெறுமனே கிடக்கக்கூடிய நாற்காலிகளை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தலைவர் என்று நினைத்துக் கொண்டு வருகிறார்கள் என்று ஓபிஎஸ்ஐ விமர்சனம் செய்தார். இன்றைக்கு ஓபிஎஸ்ஐ மனித புனிதர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் சொல்லுகிறார். இது ஒரு அரசியல் நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கபலீகரம் செய்யவில்லை. அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்களை அரவணைத்து அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு திமுக கடும் முயற்சி எடுக்கிறது. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் மற்ற எல்லோரையும் விட கலைராஜன் முன்னாடி வந்திருக்கார். இன்றைக்கும் கலைராஜன் தமிழ் திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருத்தராக இருக்கிறார். நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அது கபலீகரம்ங்கிறது அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்து காணாமல் போவதில்லையே, அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்து அதே மதிப்போடு தொடர்வது தானே. அப்படி பார்க்கும் போது இன்னும் சொல்ல போனா அந்த கலைராஜன் பீரியட்ல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தா அப்போதே அதிமுகவுடைய சரிவு கொஞ்சமா நடந்துட்டு இருக்கேன். இல்ல நீங்க சொல்லக்கூடிய கருத்து சரி. அண்ணன் வி.பி. கலைராஜன் அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பேரன்பு உண்டு. அவர் மீது அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் இயக்கத்திலே சேருகிற பொழுது அவரை பற்றி அல்லது இயக்கத்துக்கு சேருவதற்கு முன்பாகவோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவரை பற்றி எந்த விமர்சனம் வைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் டி நகரிலே 2 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், மாவட்ட செயலாளராக இருந்தார். அவரை பற்றி அவர் எந்த விமர்சனம் வைக்கவில்லை. விமர்சனம் வைத்தது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது விமர்சனம் வைத்தார், ஓபிஎஸ் அவர்கள் மீது விமர்சனம் வைத்தார். இதுபோன்று விமர்சனம் வைத்தவர்களை எல்லாம் அதிமுகவில் இருக்கின்ற பொழுது விமர்சனம் வைத்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் எல்லாம் மனித புனிதர்களைப் போல, மக்களுக்கு உழைக்க வந்தவர்களைப் போல அவர்கள் சொல்லுகிற அந்த அரங்கேற்றுகிற நிகழ்வு என்பது அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு திமுக தான் இன்றைக்கு துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறது. வேலி நனைகிறது என்று ஓனான் கவலைப்பட்டதை போல முதலமைச்சர் இன்றைக்கு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சியை கண்டு ஏன் முதலமைச்சர் அச்சப்படுகிறார்? தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையால் ஏற்படும் அச்சம். அது தமிழ்நாட்டு மக்களின் மீது ஏற்படக்கூடிய அச்சம் அல்ல. அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்தால் ஊழலில் திளைக்கும் தன் குடும்பத்தினரும் அமைச்சரும் கூண்டோடு சிறைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அச்சம் முதலமைச்சரை வாட்டி வதைக்கிறதாகவே நான் கருதுகிறேன். பாஜக புடிச்சு 4 அமைச்சர்களை உள்ள போட வேண்டியதானே, ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதே அடுத்த முறைதான் வந்து செய்யணும். தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்படும். 2026 அண்ணன் கலைராஜ் அவர்களுடைய ஆசை நிறைவேற்றப்படும். அதிமுக அறுதி பெரும்பான்மை வாக்குகளை பெற்று என்ற வரலாற்றை படைக்கும். அதிமுகவிலே தலைவர்கள் வேண்டுமானால் புலம்பெயர்ந்திருக்கலாமே ஒழிய இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள், இயக்கத்தினுடைய தொண்டர்கள், இயக்கத்தின் ஆணிவேராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால், புரட்சித் தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள். இரட்டை இலையும் கொடியும் எங்கே இருக்கிறதோ அங்கே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். எடப்பாடி பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டையில இந்த 3 அதிமுகவோட சொத்து. இந்த 3ம் அதிமுகவை உருவாக்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமை. அது என்ன வலிமை? இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார், இந்த இருவரும் விட்டு சென்ற பணிகளை 4 ஆண்டுகள் 2 மாதம் ஆட்சியை இன்றைக்கு முடிந்துவிடும், நாளைக்கு முடிந்துவிடும், இப்போது முடிந்துவிடும் என்று சொன்ன ஆட்சியை 4 ஆண்டுகள் 2 மாதம் காப்பாற்றி ஒரு எளிய மனிதர், சாமானியர், ஒரு விவசாயியுடைய மகன் இன்றைக்கு இந்த கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி இழக்க போற சமயத்தில் இருந்த போது நமக்கு 4 ஆண்டுகள் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த பாஜகவுக்கு நன்றிங்கிறார் எடப்பாடி. சரி, ரைட். அது என்ன தப்பு?
வேற என்ன தப்பு? ஆட்சியை காப்பாற்றி கொடுத்திருக்கலாம். அன்னைக்கு மத்தியில பாஜக கட்சி ஆட்சியில் இருந்தது. பாஜக கூட நாங்க கூட்டணி வைத்தது காரணத்தினாலதான் 11 மருத்துவக் கல்லூரி வந்தது. பாஜக கூட கூட்டணி வைத்ததாலதான் இன்றைக்கு மத்திய ரயில்வே நிலையத்துக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேர் வந்தது. அவர்களோட இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு பயன்தானே ஒழிய என்ன தீமை? பாஜகவால தமிழ்நாட்டுக்கு எந்த தீமையும் இல்லைன்னு முருகன் சொல்றாரு. நான் புரிஞ்சுக்குவா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தை மிகவும் நேசிக்கிறார். பிரதமர் மிகவும் நேசிக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களில் பெரும் அக்கறை கொண்டவராக பாரத பிரதமர் விளங்குகிறார்.